கோப்ரோ எடுத்து மாட்டியாச்சு. இன்னும் ஆனக்குளம் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதான் இது ஆனக்குளத்துக்கு போகிற வழியில் அநியாயத்துக்கு டவுன் இறங்குது. இந்த தண்ணியை தாண்டி அங்கேருந்து தான் வருவாங்களாம். ஏன்னா போகிற ரூட் வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாவா, இன்கேஸ் இடையில யானைங்கன்னு இருந்துச்சுன்னா பெரிய சிக்கலாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோப்ரோ எடுத்து மாட்டியாச்சு. ஏன்னா இப்போ வந்து ஆனக்குளம் போகிற ரூட்டில் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமா, பிரச்சனை இருக்காதுன்னு அவர் தான் சொன்னார். சரி, அதனால் தைரியமாக எடுத்து மாட்டியாச்சு. நான் இவ்வளோ நேரம் வந்து இந்த ஆங்கிளில் வீடியோ எடுத்திருந்தேன், இந்த ஆங்கிள் சைடு கிராஸ் பேரில் போட்டு மாற்றி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். எங்கே போகிற இடம்லாம் பெட்ரோல் வண்டி நிற்குது, எங்கேயா பிடிச்சி எதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா கோப்ரோவே இப்போ தான் வாங்கியிருக்கேன், பிடிங்கிடிங்க வச்சுட்டு தர முடியாது அப்படின்ட்டாங்கன்னா வேலைக்கே ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஆனக்குளம் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 1 hour 20 minutes காட்டுது. ஸோ இந்த ஒரே ரோடு அப்படியே போயிட்டே இருக்குது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் எப்படி போகுதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆனக்குளத்துக்கு ஆட்டோ வந்துட்டு ஆனக்குளத்துக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதில் போர்டில் என்ன போட்டிருக்காங்க, மாங்குளம் அடிமாலி என்னமோ போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபாரஸ்ட் ரூட்டுங்க, நல்லா இருக்குது. ரோடு சின்னது தான், ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள் ரொம்ப கம்மியாக தான் வருது. எங்களை கிராஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு வெஹிக்கிளும் போகல. நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அப்பப்போ 1-2 ஆட்டோ கண்ணில் படுது, மற்றபடி ஃபுல் கும்மாக இருக்குங்க. இதிலலாம் இப்போ ரிட்டன் நாங்கள் வர சொல்ல இருட்டில் வரப்போகிறோம். எப்படி தான் வரப்போகிறோமோ, பேசாமல் நம்ம ஃபாக் லைட் எடுத்து ஆன் பண்ணி விட்டுற வேண்டி தான். ஏன்னா இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் கப்பு போட்டு மூடி வச்சுருக்கேன், அதனால் வந்து அது ஒன்றும் பெருசாக இருக்காது. அதனால் ரிட்டன் வர சொல்ல அதை ஆன் பண்ணி விட்டுற வேண்டி தான், எல்லோ ஃபில்டர் மாட்டி வச்சிட வேண்டி தான். ஓகேவா, இல்லைங்க இப்போ நான் டேரெக்டாக ஆனக்குளத்தில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன். அவர் என்ன சொன்னார், அந்த குளத்தில் வந்து எங்கே யானை இருக்குதோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் லைட் வைப்பாங்களாம் சொன்னார். பட் ஆனால் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இதுதான் இது ஆனக்குளத்துக்கு போகிற வழியில் அநியாயத்துக்கு டவுன் இறங்குது. பயங்கரமான ஸ்லோப்புங்க, ஒன்றும் பயங்கரமாக கீழே இறங்குது. இந்த ஸ்பீடில் இறங்கணுன்னா குயிக்காக மலையை விட்டு இறங்கிடும் போலையே. பயங்கர டவுன் எல்லாமே. அதே மாதிரி இந்த ரூட்டில் வர சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக ஏறிச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக இறங்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 ஏர்பின் பெண்ட் இறங்கியாச்சுங்க. செம்ம டவுனில் போயின்ட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மேடு வருது போல். வித்தியாசமாக இருக்குங்க இது. ஏறுது இறங்குது. இதே மாதிரி நான் ஏதோ ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், என்னடா மலை இது, ஏறுது மறுபடியும் இறங்குது, மறுபடியும் ஏறுது மறுபடியும் இறங்குதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ மறுபடியும் ஃபுல்லாக ஏறுதுங்க. ரைட் மேலே போ. அதான் இறங்குது பாருங்க. என்னடா இது, ஐயோ செம்ம டவுனு. ரைட் 1 2 த்ராட்டல்லாம் தேவையில்லை, அது பாட்டு போவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆனக்குளம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சா, 3/4 மணி நேரமாக நின்றுட்டுருக்கோம். யானை இன்னும் களத்தில் இறங்கலை, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். களத்தில் இறங்கி தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டோன்னா கிளம்பிடலான்னு இருக்கோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், லைட்டாக ஜூம் பண்ணி. இங்கே லைட்டு ஃபோக்கஸ் லைட் போட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் லைட் வந்து அந்த தண்ணி இருக்கிற இடம் வரைக்கும் அடிக்குது, தண்ணிக்கு அந்த பக்கம் இருக்கிற செடி வரைக்கும் கூட அடிக்குது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் லைட் எத்தனை லைட் போட்டிருக்காங்க பாருங்கள், 6-7 லைட்டு கிட்டே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வாலிபால் கிரவுண்டு. ஸோ இந்த வாலிபால் கிரவுண்டு ஈவினிங் விளையாடி முடிச்சோடனே அந்த சைடு தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, இல்லைங்க ஜூம் பண்ணுறேன், தண்ணி தெரியுதுல்ல, இந்த தண்ணியை தாண்டி அங்கேருந்து தான் வருவாங்களாம் லைனாக. அதான் வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு சமாதானம் பேசிவிட்டு கிளம்பிடலான்னு பார்க்குறோம். ஆனால் ஒருத்தனையும் காணோம் இன்னும். வருவான் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து வந்திருக்க காரு எல்லோரும் வந்து அந்த யானையை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட வண்டி நிற்குது பாருங்கள். நம்மளும் பார்த்துட்டு தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யானை வருதோ இல்லையோ, இருக்கிற குரூப் எல்லாம் கிளம்பிட்டாங்கங்க. பின்னாடி ஒரே ஒரு எர்டிகா கார் இருக்குது, இங்கே இருக்கிற மொத்த குரூப்பும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் வந்து இன்னும் நின்றுட்டுருக்கோம். இன்னொரு 3-4 குரூப் மட்டும் தான் இருக்குது, மற்ற எல்லாருமே கிளம்பிட்டாங்க. யானை வந்த பாட காணும், நாங்களும் வெயிட்டிங். இது பின்னாடி வாலிபால் கிரவுண்டு, அதுக்கு பின்னாடி தான் தண்ணி. ஆனால் யானையை மட்டும் காணுமே, என்ன பண்ணுறது? என்ன ப்ரோ, வருமா வராதா? போகிறப்போ இவர் வேறு ஒரு ஃபாரஸ்ட் ரூட் சொல்கிறாரு, அவர் தனியாக போக சொல்லியிருக்கேன். நான் வந்து தார் ரோடு வழியாக போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணியாச்சு. ஆனால் இது வரைக்கும் யானையை காணுங்க.
10 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நேற்றுலாம் வந்து 6:30 மணி 7 மணி இந்த மாதிரி டைம்லலாம் வந்துடுச்சான். இன்றைக்கானா ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரில. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே கிளம்பி போயிடுச்சுங்க. ஒரு சபரிமலை வண்டி இருந்தது, அது கூட இப்போ தான் ஜஸ்ட் நோ கிளம்பிச்சு. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற மொத்த பேரும் கிளம்பிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் லோக்கல் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ எங்கள் 2 வண்டி மட்டும் தாங்க இருக்குது. எங்கள் 2 வண்டி மட்டும் தான் கிளம்பணும். ஒரு எர்டிகா ஒன்று சொன்னல, அந்த எர்டிகா இப்போ தான் கிளம்பி போச்சு. அவங்க போய் கொஞ்சம் தூரம் ஏறுறதுக்குள்ளே போயிட்டு அவங்கள கேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா போகிற ரூட் வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாவா, இன்கேஸ் இடையில யானைங்கன்னு இருந்துச்சுன்னா பெரிய சிக்கலாகிடும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து யானை வந்து தண்ணி குடிக்க சொல்ல வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து ஏற்கனவே நம்ம டிஎன் மோட்டார் ரைடர் கிருஷ்ணர் ப்ரோ இருக்கார்ல, அவர்கிட்ட போன வருஷம் அவர் சொல்ல அந்த ஃபுட்டேஜ் இருக்கான். அந்த ஃபுட்டேஜை வேணால் நான் இதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் வந்து இப்போ நேராக வந்து ரூமில் போய் செட்டில் ஆக போகிறோம். நாளைக்கு பிளான் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் ஸ்பைசஸும் சாக்லேட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை நாளைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ போகிற வழியில் வேறு ஏதாவது கோர சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, பை. ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. ஸோ ஹோட்டலில் அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் 20+ எலிஃபண்ட் வந்து இங்கே இருக்குது இப்போது. ஸோ 2 பேட்சாக வருமாமா. அதாவது இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு. இது போன அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு கேங் வருமா. காய்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நைட்டு 10:30 ஆகுது டைமு. ஸோ இது வந்து அடுத்த பேட்ச்சு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லா ஒரு பெரிய பெரிய யானையாக தான் இருக்குது. கன்ஃபார்மாக சொல்கிறேன், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. கன்ஃபார்மாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸு. எல்லோரும் காட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்கு போய் சேஃபாக சேருவாங்க, யானை வந்துடும் பயந்துட்டு இருந்தா இவர் நடு ரோட்டில் உட்காந்து மெமரி கார்டு மாற்றிட்டு இருக்காருங்க. என்ன ப்ரோ, மெமரி கார்டு மாத்திர நேரமா இது? நானே எதுவுமே ரெக்கார்ட் பண்ணாமல் வந்துட்டு இருக்கேன். எங்கடா கொம்ப நிற்பான், கும்கி எங்கேயா வந்துருமான்னு பார்த்துட்டு இருக்கேன். மாட்டிங்களா? கார் வருது, லைட் ஆஃப் பண்ண போகிறேன். வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ரைடை. நல்லா மெமரி கார்டு மாற்றிட்டு இருக்காரு. பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாராம், மெமரி கார்டு காலி ஆயிடுச்சுட்டாரு. சரி, அதான் பக்கத்தில் ஒரு கடை இருந்தனால அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஆனால் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குங்க ரோடு. ரொம்ப நேரத்துக்கு ஒரு வண்டி வருதா பிரச்சனை இல்லை. நம்ம ஃபோக்கஸ் லைட் இருக்கிற வரைக்கும் நமக்கு கண் நல்லா தெரியும். அதனால் ஃபோக்கஸ் லைட் ஆன்லேயே தான் வச்சுருக்க போகிறேன். ஏதாவது சம்பவம் நடக்கும்னு பார்க்குறேன், எதுவும் இல்லை, பரவாயில்ல. ஆமாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கோர சம்பவமும் நடக்காமல் கரெக்டாக இந்த நாங்கள் வந்து அந்த பாயிண்ட் வியூவிலேருந்து வந்தோம்ல, வந்து இந்த ரைட் இப்படி தான் உள்ளே எடுத்து இந்த ரோடு போர்டு வச்சுருக்காங்க, க்ரீன் போர்டு. கேமரா லென்ஸ்லாம் ஃபுல்லாக ஃபாக் ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ வந்த ரோடு வந்து 18 கிலோமீட்டர்ஸ் ஆங்க. இப்போ நம்ம ரைட் எடுத்து அப்படியே போக வேண்டியதாங்க. ரைட்டு ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கோம். சரியான குளிர்துங்க. ஐயோ, பயங்கரமாக அப்படியே கிடக்கிட்டு அடிக்குது. டெம்பரேச்சர் எவ்வளோன்னு தெரியலையா? டெம்பரேச்சர் பார்க்கலாமா? டெம்பரேச்சர் வேறு ரிஃப்ரெஷ் வேறு பண்ணுமா? இல்லைங்க, டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன். ரிஃப்ரெஷ் ஐயோ, ரிஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது. டேரெக்டாக டெம்பரேச்சர் அமுக்கும், டெம்பரேச்சர் ஓப்பன் ஆகும். எவ்வளோ இருக்குது? 14 டிகிரியா? நல்லா கிடுகிடுன்னு அடிக்குது. உள்பனின்னு வேறு எதுவும் போடாமல் அப்படியே அடிக்குது. சரி, வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் இன்னொரு 3 கிலோமீட்டர் அவ்வளோதான் ரூம். ஆனால் நாங்கள் இருக்கிற ரூம் கிட்ட வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ரூம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா டவுனில் போயிருதா, அதனால வந்து அந்த இடத்துல ரொம்ப குளிர் இருக்காது. இப்போ இந்த செடி உள்ளேருந்து வர சொல்ல ரொம்ப அப்படியே அடிக்குது உடம்பு கிடுக்கிடுன்ட்டு. நில்லுங்க, ரூம் கிட்ட போய்ட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ரூம் கிட்ட வந்தாச்சு. இந்த ரூம் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தாங்க இந்த ஃபுல் டவுன் இறங்குங்க. இந்த ஒவ்வொரு ஏர்பின் பெண்டு பாருங்களேன் எப்படி கீழே போகுது, தெரியுதா? நாளைக்கு காலையில் வேணா தெளிவாக காட்டுறேன். எல்லா ஏர்பின் பெண்டும் இதில் பயங்கர மோசமாக இருக்கும். இது நார்மலாக ஊட்டி கொடைக்கானல் ஏர்பின் பெண்ட் மாதிரிலாம் கிடையாது. இது அப்படியே ரொம்ப ஷார்ட்லேயே வந்து டக்குன்னு வந்துடும். மொத்தமாக ஒரு 2-3 ஏர்பின் பெண்ட் வரும். இந்த மாதிரி 2 இறங்கியாச்சு, இன்னும் ஒரு ஏர்பின் பெண்ட் வரும், அவ்வளோதான். அப்பா ஐயோ, சரியான குளிருதுங்க. இப்போ எங்கள் ரூம் கிட்ட போன அப்புறம் தான் கொஞ்சம் குளிர் கம்மியாகும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டவுன் இறங்கணும். இறங்கியாச்சுன்னா முடிஞ்சிச்சு. நாங்கள் தங்கியிருக்கிற அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசார்ட் பேரா ஹோட்டல் பேரா எது வேணுமோ வச்சுக்கோங்க, மஷ்ரூம் வேலி. இது தாங்க மஷ்ரூம் வேலியில் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். ஏய்ண்ணா, பைக் விட்ற இடத்துல கார் எடுத்துருந்து வச்சுக்க.
ரஷ்கல் காலையில் நாங்கள் தானே திரும்ப பைக் இங்கே விட்டுருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து ரூமில் செட்டில் ஆயாச்சுங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஆனக்குளத்தில் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணோங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கிட்ட ஆனக்குளத்தில் இருந்தோம். கடைசி வரைக்கும் எங்களால் வந்து அந்த இதை பார்க்க முடியாமல் போச்சு, யானையை பார்க்க முடியாமல் போச்சு. பட் ஆனால் அவர் அந்த ஃபுட்டேஜ் தரேன்னாரு. நான் இன்னும் இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இப்போதைக்கு நான் சொல்கிறேன், இப்போதைக்கு அந்த யானைலாம் வந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரில. அடுத்த வாட்டி மூணார் பிளான் பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த ஆனக்குளத்திலே தான் ரூம் எடுக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து யானை அப்படி லைவாக பார்த்தோன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வீடியோஸில் காட்டுறது வந்து நம்ம வீடியோவில் பார்க்க சொல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நேரில் பார்க்க சொல்ல ஹார்ட் பீட் பம்ப் அடிச்சுனே இருக்கும். ஆஹா என்னடா இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி நடக்கும். அதேமாதிரி நேற்று நைட் நாங்கள் ரிட்டர்ன் வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஹோட்டல் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக வெளியே அவுட்டரில் வெளியேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் பஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஹோட்டலுக்குள்ளேன்ற சொல்ல வெளியே பெயிண்டிங்கை அந்த அளவுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கை அந்த எக்ஸ்டீரியர் வெளியே ஒரு சைட் டோர் மட்டுமே வந்து அந்த பஸ் மாதிரியே பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோட்டலில் ஃபுட்லாம் வந்து ஆவரேஜ் தாங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம நைட் வந்து இந்த டவுனில் இறங்கணும்ல, அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் போசல வந்துட்டு காலையில் என்ன பண்ணுவோம், அந்த பெண்டு ஏறுறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா? ஏன்னா அந்த பெண்டு வந்து செம்ம ஹைட்டு ஸ்லோப்புங்க. நைட்டு நான் இறங்க சொல்ல உங்களுக்கு காட்டினேன் தெரியுமா? அது டே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஏதோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. See you in another video soon. Bye. Take care, my lovely friends. Bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம மஷ்ரூம் வில்லாவோட என்ட்ரன்ஸு. அது வரைக்கும் பாருங்கள் பெரிய பெரிய மீன். ஸோ இதுலேருந்து மீன் எடுத்து அவங்க வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபவுண்டனு, அப்புறம் ஒரு கேம், ஸ்போர்ட்ஸ் கேமுக்கு ஒன்று தேவையானது அது இருக்குது. நான் சாஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சம்மர் ஷாட் தான்.